6 மணி ஆயிடுச்சுன்னா தான் நாங்க வருவோம்னு தெரியுமில்ல. எதுக்கு நீ இப்படி விடாம வந்து ஃபோன் பண்ணி சாவடிச்சா என்ன? எங்க பாப்பா வேற பாத்துட்டாரு நீ ஃபோன் பண்ணத. பார்த்துட்டு ஒரே சவுண்ட் என்ன? எதுக்குடா அவங்க எல்லாம் சேர்ந்து சுத்துறா? அது ராத்திரி நேரத்துல எதுக்கு வெளில போறா அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு இப்படி ஃபோன் பண்ணா? வா மாப்ள, உன்கிட்ட முக்கியமான சரி பேசணும். அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான சரி சொல்லு. எங்க அம்மா வந்து இட்லி வாங்கிட்டு வர சொன்னிச்சு. நான் சீக்கிரம் போகணும். என்ன அப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம பேசுறா? இப்படி ஊட்டே பார்த்துட்டு இருந்தா என்ன பண்ணுவா? ஊரை யார் பாக்குறது? இது ஊரை பார்க்கணுமா? என்ன யார் பாப்பான்ட்டு நானே ஒரு கேள்விக்குறியில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஊரை பாப்பாலாம் போன வேலையை பார்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் கூப்பிட்டியா நீ? இங்க பாரு மாப்ள, நம்ம ஊர்ல வந்து இடத்த அடைச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. எந்த ரயிலும் நிக்க மாட்டேங்குது. 1 2 ரயில் தான் நிக்குது. அதனால அந்த ரயில்வே ஸ்டேஷன் தேவையே இல்லை நம்மளுக்கு. அதை எப்படியாவது காலி பண்ணணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. எங்க வீட்டு கபோர்ட்ல இருக்கிற கரையானையே காலி பண்ண முடியல. இல்ல வந்து ரயில்வே ஸ்டேஷனை காலி பண்ண போறாங்க. போன வேலையை பார்த்துக்கிட்டு தேவையில்லாம பேசிட்டு வைக்காம நீ வந்தாவா வராட்டி போ. நான் எப்படியும் இன்னைக்கு வந்து காலி பண்ண போறேன். நீ ஒரு ஆள் போய் சொன்னாக்க உடனே காலி பண்ணிடுவானுல. அவன் என்ன கூட்டு கொள்ளையிலேயே போட்டு வச்சுக்கிறானு, கொட்டாய போட்டு வச்சுக்கிறானுவ காலி பண்ணி போறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா செருப்பு கழட்டி அடிப்பானுவ. ஆனா லூசு பையெல்லாம் நம்ம ஒரு ஆள் போய் சொன்னாக்க கேட்பானுவல அவனுவ. அதுக்காக அந்த பத்தியில பாம இந்த பாம வந்து எப்படியாவது அங்க கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சுட்டு வச்சுக்கவேன். அது வெடிச்சிடும். அதோட ஒண்ணு இல்லாம போய் தர மாட்டோமா? என்னடா சொல்றா? இதுதான் பாமா? எப்படி கொண்டு போய் வைக்க போறாங்க? இதே கொண்டு போய் நம்ம வைக்கணும். எவனா இழுத்த வாய் வருவான், அவன்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டுருவோம். அது அப்புறம் அவ்வளவு கரெக்டா சொன்னா எவன்டா இழுத்த வாயிட்ட கொடுக்கலான்னு சொல்றா. இந்த வராடா சேர்த்து மாப்ள, நீ எதுவும் பேசி காரியத்தை கெடுத்து விட்டுறத. நான் அவனுக்கே தெரியாம அவன் புதுல கட்டி ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பி விட்டுறேன். சேட்டை உனக்கு ஆயிரத்தி 100 ரூபா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ வந்து நிக்கிறா. என்ன பத்தி பேசி பிளாக் கல்வாட்டி உங்களுக்கு தூக்க வராத. எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருந்தேலுவா? நானே செம கடுப்புல வந்துகிட்டு இருக்கிறேன். நீ எப்பவும் ஜாலியா இருக்கிறாள். நீ எதுக்கு மாப்ள டென்ஷனா இருக்கிறா? வேற என்ன பண்ண சொல்றா? நம்மளால படிச்சு முன்னுக்கு வர முடியாது, வேலை பார்த்து சம்பாரிச்சு பெரிய ஆளாக முடியாது. அப்துல் கலாம் சொன்னாப்ல, சாவும் போதாவது நம்ம வந்து உலகத்துக்கே தெரியறாப்ல இருக்கிற மாப்ள நம்மளோட சாவு. இந்த என்னதான் மாப்ள ஒவ்வொரு மனுஷனுக்கு வேணும். நீ சீக்கிரத்திலே பெரிய ஆளாயிரும் மாப்ள. ஆனா உன்னுடைய சாவு வந்து தலைமுறை பேசுற அளவுக்கு நான் செய்யறேன்டா. என்ன தடவை கட்டி விட்டா என் மேல டிக்கி டிக்கி சவுண்ட் எல்லாம் வருது. நீ தான் மாப்ள ஃபீல் பண்ணா உன்னுடைய சாவு வந்து உலகத்துக்கே தெரியணும் அப்படின்ட்டு. அதுதான் பெல்ட் பாப்பா உனக்கு கட்டி விட்டுக்கிறேன். இது பெல்ட் பாப்பா ஒழுங்கு மரியாதை அவுத்துட்டு சொல்லிவிட்டேன். இல்லன்னு வச்சுக்கவேன் இந்த பெல்ட் பாப்பாவோட நேரம் உங்க வீட்டுக்குள்ள போய் பூந்துருவேன். நம்மளுக்கு கரெக்டா தெரியும், அவுக்கெல்லாம் தெரியாது. அவுத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத. ஆமா அங்கே வெடிச்சுன்னு சொல்லிவிட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் எங்கே போ, எவனா நிப்பானுவா அவன்கிட்ட போய் சொல்லி எனக்கு அவுத்து விடுவானுவ. அந்தவனை பார்த்து சூனாப்பாவை இங்கே விட்டுருக்கான். சூனாப்பா வேற ஏதோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. எப்படியாவது இவர்கிட்ட சொல்லி அவுத்துற சொல்ல வேண்டியதான். சூனாப்பா என்ன தனியா உட்காந்து பலமா யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்களா? என்னோட பிரச்சனை அது என்னோடய போகட்டும். நான் யார்ட்டையும் சொல்றதுக்கு விரும்பல. என்ன சூனாப்பா பொதுக்கிட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டியா? என்ன யாரோ எவர மாதிரி? நீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே அதுக்கு நான் வந்து ஒரு தீர்வு சொல்லுவேன். நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்னால சகிக்க முடியாது தம்பி. என்னால வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு என் குடும்பத்துல என்ன கேவலப்படுத்திவிட்டா ஆளுவா. என்ன சொன்னப்பா நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், உங்களை போய் குடும்பத்துல கேவலப்படுத்திட்டான்னு சொல்றீங்க. என்ன எவ்வளவு விவரமா சொல்லுங்க. அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? வெள்ளிக்கிழமை ஆகுனாக்கா வீட்டுல கறி எடுக்கிறது வழக்கம் தானே. என்ன கறி சொன்னப்பா? அடுப்பு கறி. இவன் ஒரு கேனப்பையிலாட்டம் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன் தெரியாதா? ஆட்டுக்கறி தான் தம்பி. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா போதே. பலவண்டி இழுக்காம சட்டை போட்டு சொல்லுங்க. டைம் இல்ல எனக்கு. அப்படி எந்த ரயிலுக்கு போறியா நீங்க? இவ்வளவு பதறியெல்லாம் நேரம் இல்லைன்னுக்கிட்டு அது கிடக்குது. நீங்க கதையை சொல்லுங்க. 1 கிலோ கறியை வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்து நெய்ச்சோறு ஆக்கி கறியான காய்ச்சின ஹலோ தம்பி எல்லாத்தையும் அதுக்குள்ளே தின்னுவிட்டு எனக்கு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சிருச்சுவா. எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா போயிருச்சு. இதுக்கு மேல என்னால வந்து வாழவே முடியாது தம்பி. எப்படி நான் போய் வெளியில எல்லாம் தலை காட்ட முடியும் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு மன உளைச்சலா இருக்கு. அதான் வந்து ரயில்ல வந்து சாவலாண்டு வந்துட்டேன் தம்பி. ரொம்ப சந்தோஷம் சொன்னப்பா. சாவலாண்டு பிடிக்க வந்துட்டீங்களா? எதுக்கு ரயில்ல விழுந்து அடிபட்டு சாவறியா? இந்த பெல்ட் பாம்பு எதுவும் கட்டிக்கிட்டு சாவலாமே? பெல்ட் பாம்பு கிடைச்சாலும் கட்டிக்கிட்டு சாவறதுக்கு ரெடியா தான் தம்பி இருக்கிறேன். ஆனா கிடைக்கலையா? நீங்க ஒன்றும் கவலைப்படாது சொன்னப்பா. இந்த பத்தி எல்லாம் என் நெஞ்சில பெல்ட் பாம்பு கட்டிருக்கு. இது அவுத்து வேண்டாம், நீங்க கட்டிக்கீங்களா? எது பாமா போட வேலையை பார்த்துக்கிட்டு